ரியாவும் தாத்தாவும் தண்ணிக்குள்ளே விளையாடுறாங்க கடலில். லங்காவி பீச். இங்கே ஒரு அதிகமாக கூட்டம் இல்லை, சும்மா சின்னதாக அப்படியே 2 பேர் வந்து அவங்க தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன். நான் இங்கே உட்காந்துட்டேன் மரத்துக்கடியில். என்னால் முடியல, தண்ணியில் இறங்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கடலா, அதனால் நான் உட்காந்து இவங்கள வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அப்பா, சின்னதாக குட்டியாக ஒரு பீச்சு. என்னடா காரெல்லாம் நிறுத்தியிருக்கிறாங்கன்ட்டு வந்து பார்த்தா ஒரு குட்டி பீச்சு. அப்படியே இயற்கையா பின்னாடி அப்படியே ஃபாரஸ்ட்டு, காடு, கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் இத்தனை மக்கள். கோல்ட் கிளப்புங்க. இதை பாருங்க, இந்த பாலுங்க, வெள்ளை பால் தட்டுறதுங்க குச்சியில். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. லங்காவியில் ரெடி ஆகிட்டாங்க எல்லாம். கிராமத்தை தாண்டி வந்தோடனே இந்த இடம் பார்த்தோங்க. அங்கே பாருங்கள், லேடிஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அதுக்கு ஹெல்ப்பர் பாருங்கள் எத்தனை பேர்னு. ஒரு 3 வண்டி, மொத்தம் 3 பேர் தான் விளையாட போகிறாங்க. 4 ஹெல்ப்பர். அதுக்கு எவ்வளோ ஒரு அட்டென்ஷனில் நின்று அந்த அம்மனி அடிக்கிறாங்க. அடிச்சிட்டாங்க, இல்லை அம்மனி இப்போ தான் அளவு பார்க்குறாங்க. தாத்தா அடிச்சிட்டாரு பால். பறந்து போயிடுச்சு பால். ஒன்று இங்கேருந்து வண்டியில் ஏறிட்டு போவார் தாத்தா வண்டி ஏறிட்டார், போகிறாரு பாருங்க. கோல்ட் கிளப்பில் இதுதான் இந்த விளையாட்டுடைய ஸ்பெஷலு. அடித்தாச்சு. அந்த பால் எங்கே இருக்கும், அந்த பால்கிட்ட அந்த வண்டி போகணும். இப்போ இவங்க அடிக்கிறாங்க ஒரு பாலை. இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் படிக்க, இந்த அம்மா இந்த லேடி அடிக்க போகிறாங்கன்னு நினக்கிறேன். அடித்து பாலை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அடிங்க சாமி, ஏன் சாமி, பணம் கட்டி விளையாடுற விளையாட்டு. அதான் பொறுமையாக தான் விளையாடுவாங்க. தோத்தா காசு லட்சக்கணக்கில் போயிடும்டா. அடி, குறுக்க போகாதீங்கடா, அம்மனி மண்டையோடு அடிச்சிருவா. அம்மனி கோவத்தில் இருக்கிறாப்புல. அம்மனி தாத்தா அடிச்சுட்டு போயிட்டாரு. வண்டி ஓடுறதுனால அந்த வைப்ரேஷன், அதான் கேமரா மாடுது. அதனால் என்ன பண்ணுறேன், வண்டி இன்ஜினை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டம் ஆட போகிறாங்க பாருங்க. என்னம்மா வெறும் குச்சியே காமிச்சிட்டு இருக்கிறீங்க என்ன வரைக்கும்? டப்புன்னு அடியம்மா, ஏம்மா இப்படி இருக்கிறீங்களா ஊருக்குள்ள? அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, வண்டி ஏறிட்டாங்க பாரு. நான் அதுக்குள்ளே கேமரா ரெடி பண்ண பண்ணிட்டேன். அதில் நோட்டு வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான். நோட்டு எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கு ஏதோ கணக்கில் இருக்கிற கணக்கில் எத்தனை அடியில் அடித்தாங்க, என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து வீடியோ எடுக்கல வந்து போகிறான் பாரு. அதுதான் வரானோ இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டான். பரவாயில்ல, குட் பாய். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வண்டி போகுது பாருங்க. உள்ளே எவ்வளோ தூரம் இறங்கிட்டாங்க பாருங்கள். அங்கே போய் பால் எங்கே இருக்குன்னு போய் பார்க்குறக்கு ஒரு ஆள் பார்த்து எடுத்து, தண்ணியில் விழுந்துருக்கா, வெளியில் கிடக்கா, வெளியில் தான் இருக்குது. அந்த இடத்துல குச்சியை நெட்டி அங்கேருந்து மறுபடியும் அடிப்பாங்களாட்டுருக்கு. அவங்க அடித்து என்ன ஆகும், அவங்க இங்கேருந்து அடிக்கிறாங்கன்னா அது அங்கே ஒரு ஓட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கொடி வச்சு. அந்த ஓட்டைக்குள்ளே போய் விழுகும். அவ்வளோ தூரம் போகணும் பால். ஆக்சுவலாக நடந்து போகிறக்கா, உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது, வயசானவங்க பெரிய ஆளுகள் அப்படிங்கிறக்கோசம் இந்த விளையாட்டை ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வண்டி வச்சு போகிற அளவுக்கு ஆகி போச்சு. இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. கிரவுண்டை ரசிக்கணுங்க.
நீங்கள் ஆடுற ரசிக்காட்டி பழகுது, கிரவுண்டை ரசிங்க. இந்த கிரவுண்டுக்கு இருக்க அழகு பாருங்கள். ஒரு மலையவே பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் மாதிரியே வேடிக்கை பார்க்குறக்கு ஒரு கூட்டங்க இது. இது பாருங்க, இந்த கொடி பாருங்கள், அப்படியே எல்லாம் கொண்டு வந்து கொடி இங்கே சேர்த்து வாங்கலாட்டு இருக்குது. இந்த கொடி கொடியாக இருக்குது பாருங்க, ஒரே கலர். அந்த கொடிக்கு கீழே ஓட்டை ஓட்டையா இருக்கா, அந்த ஓட்டைக்குள்ள போய் அடிச்சு கொண்டு சேர்த்து வாங்களோ. அங்கே ஜூம் பண்ணுங்க. ஐயோ, இந்த ரோடெல்லாம் எப்படி அழகா போட்டு வச்சிருக்காங்க. அங்கேருந்து அடிக்கணும், அங்கேருந்து அடிச்சு இங்கே வந்து விழுவும். நம்ம கேமராக்கு அவ்வளோதான் மாதிரி சொல்லிட்டு. அந்த பக்கம் இப்போ சும்மா இங்கெல்லாம் ட்ரையல்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. இடையில எந்த தடுப்பு இருக்காது, அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. நீ இந்த அம்மனி அந்த வாய்க்காலை தாண்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன். வாய்க்கால் தாட்டி விட்டாங்க அம்மனி. கோட் அம்மனி. யாருமே கவனிச்சிருக்க மாட்டோம் இல்லைங்க. நம்ம கிராமமா பூந்து வந்து அப்புறம் ரோட்டை பிடிச்சி அப்படியே வந்ததுனால இந்த இடம் கண்டுபிடிச்சிருச்சு. அப்புறம் அந்த ஃபால்ஸு, லங்காவி ஃபால்ஸ். இப்படி ஒரு இடத்த வாழ்க்கையில் பார்த்துட்டோங்க. அது ரோட்லேயே இருந்துட்டு மித்தால இது வெளியிலே தெரியாது. சுற்றி காம்பவுண்ட் கட்டி தான் வச்சுருப்பாங்க. எடுக்க முடியும். இதோட ஸ்பீடாக போகுது, 10 தான் போகிறேன். இல்லை, அங்கே அந்த இது வந்ததுக்கு சரி எடு. என்ன அழகு பார்த்தீங்களா? இதெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க விளையாட போகிறோம். இது வேர்ல்ட்ஸ் கிளப்பா? கொடி மாதிரி வச்சிருக்கு பாருங்க. வெள்ளைக்கு அது வந்து விளையாடுது. நீங்கள் வந்து கேமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கல்லை குடஞ்சி எடுத்திருக்காங்க. அந்த கல்லெல்லாம் எடுத்து அங்கே கொட்டதில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. தேன் கூடாட்டம் இல்லை, கல் தானே அது. அங்கே ஒரு கல் ஒன்று குத்துக்கல் மேலே நிற்கிது தொங்கிட்டு. வவ்வால் பார், வவ்வால் பறக்குது ஒரு மேலே. வவ்வால் உட்காந்து இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது தான் வவ்வாலுடைய கூடு. மேலே பாருங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது. அது பிடிச்சி உட்காந்துக்கு உயரம். நல்லா தான் இருக்குது இடம், நல்லா தான் இயற்கையாக இருக்குது. அதுவே இயற்கையாக இருக்கிறது ஒரு இது செட்டப்பாக பண்ணிட்டு என்னென்னமோ இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஏதோ கதவு மாதிரியே இருக்குது. கடையா? பாறை, அது ஒரு அழகாக இருக்குது பாரு அந்த பாறை. இங்கே பாரு, வாவ். என்ன நடக்குது? அவ்வாறு கார் போகுது. நீ மேலே வா. அழகாக ரசிச்சியா? இயற்கையாக ஒரு மலை குறைஞ்சி ரோட்டை போட்டு அது வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு அருமையாக அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாரு. இதுக்கு பூரா பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. காவியை மேலே அடிக்கலை, சைடில் மட்டும் அடிச்சு விட்டா ஒரு குகை மாதிரி ஒரு ஃபீலிங். அங்கங்கே கல்லை வந்து உடைச்சும் உடைக்காமல் பில்லர் மாதிரி வச்சுருக்காங்க பாரு. அப்படி
இது என்னமோ ஒரு ஓட்டை தெரியுது. இது என்னமோ ஒரு கேட்டு மாதிரியே இருக்குது. நான் பார்த்துட்டு வரேன். நெல்லுங்கோ. EB பாக்ஸ். ஆட்டோ. ஓ, நைட்டில் லைட்டெல்லாம் போட்டு விடுவாங்களாட்டு. ஒரு அருமையான லொக்கேஷனை என்ஜாய் பண்ணோம். இது ஒரு இடம். இந்த இடத்துல மழை பெஞ்சால் தண்ணி ஓடு மாட்டிருக்கு. லங்காவி ஃபால்ஸ்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே போகணும் மாட்டிருக்கு. உள்ளே போகிறதுக்கெல்லாம் தெம்பு இல்லை, எல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. பாருங்க, உள்ள படி இருக்குது ஏறி போகிறதுக்கு. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நிறைய பார்க் மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. காட்டுக்குள்ள நடந்து போய் அழகு ரசிச்சு வரணும். சரி வாங்க, போது ரசிச்சது. இந்த இடத்து பேர் தெரியல, அதான் இந்த இடத்து பேர். இந்த இடத்து பேர் என்ன? லங்காவி ஃபால்ஸ். ஓ, அப்படி ஒன்று. இங்கே அங்கேருந்து ஊற்று மாட்டிருக்குது. லங்காவி ஃபால்ஸ். நான் பேர் தெரியலன்னு சொல்லிட்டேன் பொறுப்பாக. இது ஒரு இடங்க லங்காவியில். இது நல்லா தான் இருக்குது. அங்கங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கானுங்க. மழை பெஞ்சுன்னா தண்ணி ஓடும். அடே, இதெல்லாம் தண்ணி வர தட மாட்டிருக்குது. நாங்கள் அதுக்கு ஷார்ட்கட்டில் பூந்துட்டோம். இப்போ நம்ம ஊர் பழக்கம் தானே, ஷார்ட்கட்டு. வா, என்னமோ குகையாட்டெல்லாம் இருக்குதுங்கோ. தண்ணி நிற்கிது. ஓ, உள்ள அங்கே காரெல்லாம் போகிற அளவுக்கு இடம் இருக்குப்போ. மேடம் இதில் வர்றாங்க, படியில் ரூல்ஸ் பிரகாரம் வர்றாங்க மேடம். எங்கள் கார் அங்கே நிற்கிது. சரி வாங்க, அதுக்கு இந்த ஆட்டுறேன் கையை. இது பாருங்க, ஒரு குகை மாதிரி வச்சுருக்காங்க. ஓ, இங்கே பாருங்க. ஓ, அடே, இப்படி ஒரு தடவை இருக்குது. அதை விட்டு போட்டு நம்ம எப்போ எப்படி வந்துட்டோம். என்ன போட்டிருக்காங்க? இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இடமாம் அது. மேலே வரைக்கும் தடம் இருக்குடி. ஓ, மலை மேலே ஏறி போக மாட்டிருக்கு. கீழே பீச்சு. இது ஒரு வித்தியாசமான இடம், நல்லா தான் இருக்குதுங்க. தண்ணி மோட்ரு போட்டு விட்றாங்களா, மழை பெஞ்சு விடுறாங்க. இதில் போய் மேலே நின்று பார்க்க ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஏரியாவாமா. மக்களே, இங்கே பாருங்க, கிராமத்து வீடு. இது ஒரு பழைய காலத்து கிராமத்து வீடு. கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். லங்காவி தீவில் ஸ்கை பிரிட்ஜ்
எல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே உள்ள வந்து கிராமம் பார்க்கலான்ட்டு அப்படியே வந்தோம். நல்லா இருக்குது. ரப்பர் எல்லாம் வச்சிருக்காங்க, அண்ணாச்சி பழம் இருக்குது. அதே பெரிய ரப்பர் ரப்பர் தோட்டம். கிராமத்து வீடுகளை பாருங்க, எல்லாம் இப்படித்தான் வச்சிருக்காங்க. அழகா இருக்கு பாரு ரப்பர் தோட்டம். அடாடாடாடாடாடா உள்ள பாருங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. வாவ், சும்மா செமையாக செஞ்சு வச்சுருக்காங்க ரப்பர் தோட்டத்தை. பாருங்க அண்ணாச்சி பழம், ரோடு பூரா அண்ணாச்சி பழங்க. இங்கே பாருங்க, ரோடு பூரா அண்ணாச்சி பழம் தாங்க. பாருங்க எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க. ஆமாம், அண்ணாச்சி பழம் தான். ரெண்டு பக்கம் அண்ணாச்சி பழம் எல்லாம் இருக்குது. கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். ரோட்லேயும் போட்டு வச்சுருக்காங்க அண்ணாச்சி பழத்தை. நல்லா ஒரு பசுமையாக தான் இருக்குது. கிராமம் நல்லா பசுமையான கிராமமாக தான் இருக்குது. நான் கூட கிராமம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். செழிப்பாக தான் இருக்குது, செழிப்பாக தான் இருக்குது. வீடுகள்லாம் கிராமத்து வீடுகள்லாம் பாருங்கள். பசங்கள்லாம் விளையாடுறாங்க ரோட்டில். ஒரு வீடியோ கிடைச்சது. கம்ப்ளீட்டாக விவசாயம் தான் வைப்போம் இங்கே. ஆனால் தான் இந்த அண்ணாச்சி பழம் சிலை இங்கே வச்சுருந்தாங்க பாருங்க. அத்தனை அண்ணாச்சி பழம் தான் விவசாயம். இந்த ஏரியா ஃபுல்லாக அண்ணாச்சி பழம் விவசாயம் தான். பரவாயில்லைங்க, வறட்சியான பகுதியிலையும் அண்ணாச்சி பழத்தை போட்டு பிழைக்க பாருங்க. எல்லாம் அண்ணாச்சி பழம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. பதியம் போட்டுட்டாங்க, எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. வாழைத்தோட்டம் பாருங்க. இந்த பக்கம் வீடு, கிராமத்து வீடு, நம்ம ஊர் கிராமத்து வீடு தான். தகர செட்டு தான், ஒன்றும் மோசம் இல்லை. இங்கே பாருங்க, அடாடாடாடாடாடா. இதுதானுங்க இயற்கை பார்த்து ரசிக்கிறது. என்ன தான் நம்ம டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே சுற்றினாலும் இந்த அழகை ரசிக்கத்தான் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ஊரும் போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி அனுபவிப்போம். இதில் போகும்போது அப்படித்தான், சிம்லாவில் போகும்போது ஒரு கிராமத்துக்குள்ளே போனோம். இப்படித்தான் திடீர்னு ஒரு கட் ரோட்டில் வண்டி எடுத்து திருப்பலாம் அப்படின்னு சொல்லி மகனை திருப்பி உள்ளே வந்தால் இந்த மாதிரி ஒரு அழகான ரோட்டில் தான் உள்ளே போனோம். அப்போ தான் ஆப்பிள் தோட்டமெல்லாம் பார்த்தோம். சின்ன தோட்டம் தடந்தானுங்க. ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குதுங்க. வந்தால் இன்னொரு வண்டி வந்தால் நிறுத்தி 6 நிமிஷம் தான் போகணும். ஆனால் ரோடு பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அண்ணாச்சி பழம் தாங்க, சுற்றி அண்ணாச்சி பழம் தாங்க. அதில் ஒன்றும் குறைச்சலே இல்லைங்க. ஃபுல்லாக அண்ணாச்சி பழம் தான். இங்கே பாருங்க, வேறு எதுவும் கிடையாது. இங்கே அண்ணாச்சி பழம் மட்டும்தான் இங்கே விவசாயம். ஒரு கிராமத்து வீடு பாருங்க, ஒரு கிராமத்து வீடு. அப்படியே 2 கார் வச்சுருக்காங்க, டாக்ஸி வச்சுருக்காங்க. பெரிய ஆளாட்டு, கிராமத்தில் பெரிய ஆளாட்டு ஆட்டோ வச்சுருக்காங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை, நான் போய்க்கிறேன். அப்படியே அப்பா அப்படியே உள்ளே வந்து ஒரு மெயின் ரோடு டச் ஆகுது. அப்படியே அந்த ரோடு தானே, இந்த ரோடு இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. நீ வேறு கம்பி கும்பின்னு கிடக்கு. மெயின் ரோடு நம்ம ஓண்டி மெயின் ரோடு வந்துருச்சோட்டு இருக்குதே. அடப்பாவீங்களா பாருங்க, ரோடு அப்படியே அவன் என்ன சொல்கிறதே தெரில. சொர்க்கத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். 2 பக்கம் மரம், ரோடு, ஒரு அமைதியான ஒரு ஏரியா. இதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரில. பாருங்க, மழை, விவசாயம், இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் நாடு இயற்கையாக வச்சுருக்காங்க. ஆமாம், கிராமத்தில் போனால் தான் கிராமத்து அழகை ரசிக்க முடியும். எல்லாருமே டவுன் அழகைத்தான் ரசிக்கிறாங்க. நாம் அந்த கிராமத்து அழகை ரசிக்கத்தான் வந்ததே நான். அப்பா முருகா, பாருங்க, இன்னும் விற்கிறாங்க கிராமத்தில். பல வகையாக இருந்தால் வாங்கி சாப்பிட்லாம். பழம்தான், என்ன பழம் தெரியல. பழங்கள்லாம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, எல்லாம் இருக்கு மாட்டிருக்கு. ஐயா, அண்ணாச்சி பழம் இருக்கு, ஒன்று வாங்கி கூட ஆரம்பிச்சு சாப்பிட்டுக்கலாம். பசிக்கு நல்லா இருக்கும். ஒரு பழக்கடையில் வண்டி நிறுத்தி இருக்கிறோம். அண்ணாச்சி பழம் ரொம்ப சின்னதாக இருக்க. ஏமா 70 பைசா.
1 கேஜ் 7 ரூபாயா? ஆரம் 7 ரூபா. 1 கிலோ வந்து 7 ரூபா. 700 இல்லை, 7 ரூபா. அங்க ஒரு புள்ளி வச்சு அன்னாச்சி பழம் 9 ரூபா 50 பைசா 1 கிலோ. ஆப்பிள் அன்னாச்சி பழம் ஆப்பிள் வந்து 12 ரூபா. மாங்காய் பூசணிக்காய். மாம்பழம் வாங்கலாமா? மாம்பழம் எவ்வளோன்னு தெரியலையே. கடிச்சு சாப்பிடலாம். கடிச்சு சாப்பிடலாமா, கத்தியை சரிச்சு சாப்பிடலாமா? மேடம் ஹவு மச்? 10. ஓகே, இது 1 கிலோ வாங்க. 1 kg. 1 கேஜ். ஏய், எடுத்து வச்சு கொடுமா. நீ வாட்டு கண்டதில் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. நல்லா கொண்டு பிரச்சனை கூடையில் போட்டு அழைச்சிருக்கு. இருமா, ஃபஸ்ட்டு ஒன்று எடுமா. நீ குழந்த பிள்ளையாட்ட பண்ணிகிட்டு இருக்கிற. 1 கிலோ 180 ரூபா நம்ம ஊருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். திஸ் ஹவு மச்? 1 kilo. 1 கிலோ 12 ருபீஸ். 12 யா 12. அது 1 கிலோ வாங்கிக்குமா. 1 கிலோ அது வாங்கிக்கோ. 1 கேஜ். யா. வாட் இஸ் திஸ்? Sauce. You dip this pineapple. Yeah, Spicy, yeah. Pineapple. பைனாப்பிளுக்கு. ஓ. இது வந்து 12 ரூபா கிலோ. மொத்தம் 22 ரூபா. ஓகே, இது கத்தி வாங்கி அறுத்துக்கோ. 11. ஓகே. சாரி. Together. அவ்வளோதான். அதுக்கு மாம்பழத்தில் 2 அறுத்துக்கலாம். இந்த கத்தி இருக்குது. இல்லைம்மா, அதை எடுத்துக்கலாம். கட் ப்ளீஸ். மேங்கோ கட்டிங். All. மேங்கோ நைஃப். 1. 2. ஓகே, காசு கொடுத்தியா? இது என்னமோ பைனாப்பிள் ஜூஸ். அண்ட் வாழைப்பழம் இருக்குமா? வாழைப்பழம் எவ்வளோ கிடைக்கலாம்? பனானா ஹவு மச் கேஜ்? பனானா 1 kilo 8. 8. ஏமா 1 கிலோ வாங்கிக்கலாமா? அவசரத்துக்காக ப்ரோ. ஓகே, 1 கேஜ். ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் ப்ரோ. $9.30. ஓகே, 9 ரிங்கிட். அது ஒரு 9 ரூபாம்மா. நான் மொத்தம் 30 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. நல்லா கொடுமா, பணத்தை கொடுமா. அக்காவுக்கு பணத்தை கொடுப்பா. நல்லா ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவோம். இது பாரு, பெப்பர் வேணும், இது பொடி வேணும், அதுக்கு பொடி போட்டு தருவாங்க. ஓகே, இது சார். பழமாக வாங்கி குமிச்சிட்டோமையா. பசின்னு சொல்லக்கூடாது. ஓகே. அக்கா கட் பண்ணி தரேன்னாங்க. இங்கே பாருங்க, இங்கே வாங்க, கட் பண்ணுறாங்க. மேங்கோ நல்லா சூப்பராக கழுவி. Makan banyak orang itu belum ada tu plastik lah. ஐ சீவராங்க. எப்படி சீவராங்க பாருங்க, பார்ப்பேன். அழகா கத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வேஸ்ட் பண்ணுறாங்க நிறைய ஆசிரிஜா. அந்த செகண்டை வந்து நாம் கட் பண்ணிக்கலாம். சரியா? அதை அப்படி கட் பண்ணி நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டைலில். Tapi bawa betul. Ni ambil dah ni pasal. Ada buat ya. Tak ada buat lagi. Tak tahu nak tengok lah tu. Abang Pak Sun ambil air, Pak Ani tengok.